அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலைன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். மலேசிய திருநாட்டின் தலைநகராம் எழில்மிகு கோலாலம்பூரினுடைய இதயமாக அமைந்திருக்கக்கூடிய மகத்தான இந்த மஸ்ஜித் இந்தியா ஜும்மா பள்ளிவாசலில் சீரத்துன் நபி தொடர்பொழிவை நிகழ்த்துகின்ற நல்ல வாய்ப்பை வழங்கிய வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாரம்பரியமான மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்றைய 6வது நாள் சொற்பொழிவிலே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்த நெறியில் மனித மதிப்பு என்கின்ற பொருண்மையிலே உங்கள் முன்னால் உரை நிகழ்த்த இருக்கின்றேன். நாம் சராசரியாக ஒரு மனிதனுடைய மதிப்பை அளவீடு செய்கின்ற பொழுது அவனுடைய பொருளாதாரம், கல்வி தகுதி, அதையும் மீறி அவனுடைய பண்பாடு, ஒழுக்கம் சார்ந்த விஷயம், இவற்றை வைத்துக் கொண்டுதான் ஒருவனுடைய மனித மதிப்பை நாம் அளவீடு செய்வோம். ஆனால் இஸ்லாம் எத்தகைய மனித மதிப்பை இந்த மண்ணுலகிலே நிலைநிறுத்திருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அது ஒரு சமூக புரட்சியாக நடந்திருக்கிறது என்பதுதான் அற்புதமான ஒரு விஷயம். இஸ்லாத்தினுடைய வேர்க்கொள்கையாக, அடிப்படை கொள்கையாக இருக்கக்கூடிய ஏகத்துவ நெறி, தௌஹீத் நெறி இருக்கிறதே, அதுதான் முதலில் ஒரு மனிதனுடைய மதிப்பை உறுதி செய்கின்றது. வணக்கத்திற்கும் தலைமைக்கும் தகுதிக்கும் உரியவன் அல்லாஹ் ஒருவன். மனிதர்கள் அத்துணை பேரும் அவனுடைய அடியார்கள், அப்து. இதுதான் ஏகத்துவ நெறி, தௌஹீத் நெறி. தலைமைக்கும் தகுதிக்கும் புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவன் அல்லாஹு ஒருவன். நாம் அத்துணை பேரும் அவனுடைய அடியார்கள் என்று சொன்னால் நாம் அத்துணை பேரும் ஒன்று என்று அர்த்தம். படைத்தவன் தலைவன் ஒருவன், அவனுக்கு நாம் அத்துணை பேரும் அப்து, அடியார்கள். அப்படி வருகின்ற பொழுது நாம் அனைவரும், மனித குலம் அனைத்தும் ஒன்றுதான், மனிதர்கள் அனைவரும் சமம்தான். எனவே ஏகத்துவ நெறியான தௌஹீத் நெறி, த யூனிட்டி ஆஃப் மேன்கைண்ட் என்று சொல்லக்கூடிய மனித குலத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நெறியாக அமைந்திருக்கின்றது. இதுதான் அந்த நெறியினுடைய, இஸ்லாத்தினுடைய மகத்துவமாக நாம் பார்க்கின்றோம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பேசிய சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். ஆனால் எழுத்திலும் பேச்சிலும் இருந்த விஷயங்கள் நடைமுறையில் சாத்தியமானதா என்றால்
உலகில் எங்குமே சாத்தியமில்லை. இஸ்லாம் இந்த மண்ணு உலகத்திலே கால் கொண்டு வளர்ந்த பின்னால் தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லக்கூடிய மகத்தான கொள்கை என்பது உலகத்திலே சாத்தியமாக ஆரம்பித்தது. சில சமய நம்பிக்கைகள் பிறக்கும் போதே மனிதன் பாவியாக பிறக்கிறான் என்று சொல்கின்றன, இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அவன் முந்தைய ஜென்மங்களுடைய பிறப்பினுடைய பாவத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி மறுபிறவி எடுத்திருக்கிறான் என்று இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கின்றன. எனவே பிறக்கின்ற பொழுதே மனிதன் பாவியாக பிறக்கிறான் என்று சொல்லக்கூடிய கோட்பாடுடைய சமயங்கள் உலகத்திலே நிரம்ப உண்டு. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? மனிதன் பிறக்கின்ற பொழுதே படைப்புகளிலேயே மிக உயர்ந்தவனாக பிறக்கின்றான். இங்கே பல பிறப்பு கோட்பாடு கிடையாது, ஒரே பிறப்பு தான். இந்த பிறவியில் அவன் ஏகத்துவ நெறியின்படி வாழ்ந்து இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றான் என்று சொன்னால் மறுமையில் அவனுக்கு சுவன பேறு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒற்றை நெறிதான் இஸ்லாத்துடைய நெறி. எனவே பிறக்கின்ற பொழுதே உயர்ந்த தகுதி உடையவனாக மனிதன் பிறக்கிறான். என்ன தகுதி? இறைவனுடைய கலீஃபா, பிரதிநிதியாக மனிதன் பிறந்திருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிற பொழுது என்னுடைய கலீஃபாவை படைக்கப் போகிறேன், மண்ணுலகிலே என்னுடைய பிரதிநிதியை நான் படைத்து தரப்போகிறேன் என்று தான் சொன்னான். அப்படியானால் இறைவனுடைய அம்சங்கள் எல்லாம் மனிதனிடம் பண்பாக வெளிப்படுகிறது என்ற அர்த்தம். அவன் அருளாளன் என்றால் அருளாள் பண்பு நம்மிடம் வெளிப்படும். அன்பாளன் என்று சொன்னால் அந்த அன்பு வெளிப்படும். என்னென்ன பண்புகள் இருக்கு அத்தனையும் மனிதனுக்கு வெளிப்படக்கூடிய விதத்தில் தான் அவன் கலீஃபா, பிரதிநிதி. எனவே உலகத்திலே மனிதனை கம்பீரப்படுத்தி பிறக்கின்ற பொழுதே உயர்வுபடுத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது. வேறு எந்த மார்க்கமும் இந்த தகுதியை மனிதனுக்கு கொடுக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். சகலத்திலும் சிறந்தவன் மனிதன்தான். அறிவில் சிறந்தவன் அவன்தான், ஆற்றலில் சிறந்தவன் அவன்தான். உலகத்தில் எந்த படைப்பும் மனிதனுக்கு நிகரான அறிவும் ஆற்றலும் உடையதாக படைக்கப்படவில்லை. வல்ல இறைவன் தன்னுடைய அருள்முறையிலே சூரத்தில் பக்கராவிலே 26வது வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். கொசு அல்லது அதைவிட அற்பமான ஒன்றை நான் உதாரணமாக சொல்வதற்கு தயங்குவதில்லை என்று சொல்கிறான். இந்த மனித குலத்துக்கு அறிவுறுத்துவதற்காக உதாரணமாக ஒரு அற்பமான கொசுவை கூட நான் என்ன செய்வேன், உதாரணமாக பயன்படுத்துவேன் என்று சொல்கிறான். கொசு என்பது அற்பமான படைப்பு என்று குர்ஆன் பேசுகிறது. ஆனால் அந்த அற்பமான படைப்பை கூட இறைவன் எப்போ அற்புதமாக படைத்திருக்கிறான் என்று மனிதன் சிந்தித்து விடுகின்றான். அதான் மனிதனுடைய சிறப்பு. பொதுவாக கொசுக்கள் இருக்கின்றனவே ஒரு விரல் நகத்துக்குள்ளே அடங்கக்கூடிய அளவுக்கு சின்னஞ்சிறு உயிரினம் தான். தெரியும், எல்லா ஊர் கொசுவும் அப்படி அமையாது. சில ஊர்களில் பார்த்தா கொசுவெல்லாம் நம்ம பெரிய சொசா இருக்கும். உத்தமபாளையம் பக்கத்து மொக்க மக்கையா இருக்கும்பாங்க. கும்பகோணம் பகுதியில் உள்ளவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். சாதாரண கொசுக்கள் அல்ல. கும்பகோணம் பகுதிக்கு நிகழ்ச்சிகளுக்கு போனால் முதல் பயமே கொசு தான். இரவு நேரத்தில் அதிலிருந்து தப்பிப்பது தான் நமக்கு பெரிய வேலையா இருக்கும். அவ்வளோ பெருசா இருக்கும். நம்மால் கொசு வலையெல்லாம் போட்டுட்டு படுத்து தூங்குவான் கொசுக்கடியிலிருந்து தப்பிப்பதற்கு. 5 கொசுக்கள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்துக் கொள்ளும். 4 கொசுக்கள் கொசுவலையை தூக்கி பிடிக்க ஒன்று உள்ள நுழைஞ்சிரும். அது ரத்தத்தை குடிச்சுக்கிட்ட வந்து அது கொசுவலையை பிடிக்க அடுத்து உள்ள ஷிஃப்ட் முறையில் குடிச்சு போயிடும். அப்படி இருக்கும் கொசுக்கள். சராசரியாக இந்த கொசுக்கள் இருக்கின்றனவே ரொம்ப சின்னஞ்சிறு, ஒரு நகத்துக்குள்ளே அடங்கி விடக்கூடிய அளவுக்கு சின்னஞ்சிறு உயிரினம் தான். அற்பமானது என்று இறைவன் சொல்கிறான். ஆனால் அதில் இறைவன் வைத்திருக்கக்கூடிய படைப்பு அற்புதம் அதை விட அற்புதமானது. கொசு பொதுவாக நம்முடைய உடம்பிலே உட்கார்ந்தவுடன் கடிக்காது. பார்த்திருக்கீங்களா?
கொஞ்ச நேரம் ஆகும் அது கடிக்கிறதுக்கு. என்ன வேறுனா நீங்க மருத்துவமனைக்கு சென்றீர்கள் என்று சொன்னால், மருத்துவர் வந்திருக்கின்றார் தம்பி, மருத்துவமனைக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் உடல்நலம் சரியில்லாமல் சென்றால் இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னால் என்ன செய்வாங்க, இப்பமெல்லாம் ரொம்ப மைக்ரோவில் நல்ல இன்ஜெக்ஷன் நீடெல்லாம் வந்துடுச்சு. முன்னாலெல்லாம் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஊசி. ஆனால் அந்த ஊசி உள்ள இறங்குறது பக்குவமாக இறங்குனா அந்த இடம் பக்குவப்படணும் ஊசி உள்ள இறங்குறதுக்கு. அதுக்காக இந்த நர்சம்மா என்ன செய்யும் சொன்னால் பஞ்சில் ஸ்பிரிட்டை தொட்டு நம்ம உடம்புல லேசாக தடவும் ஊசி போட்ட இடத்துல. அப்படிதானா? ஏன் அந்த இடம் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கான பக்குவத்தை அடைவதற்கும் வேற ஏதாவது ரியாக்ஷன் ஆகாமல் இருப்பதற்கும் முதல்ல ஸ்பிரிட்டை தொட்டு தடவுவாங்க. கொசு நம்ம உடம்புல உட்கார்ந்தவனு கடிக்காம இருக்குது, அதான் காரணம். நர்சமா வேலையை தான் அதுவும் பார்க்குது. அது என்ன பண்ணுதுன்னா, அது வாய்க்குள்ள தலைப்பகுதியில் ப்ரொபோசிஸ் என்று சொல்லக்கூடிய 2 குழாய்கள் இருக்கிறது, ஒன்றுக்குள் ஒன்றாக. முதலில் என்ன செய்யுதுன்னா, உடம்புல உட்கார்ந்த உடனே ஒரு குழாயை நீட்டி ஒரு திரவத்தை, ஒரு லிக்யூட நம்ம நர்சமா மாதிரி ஸ்பிரிட்ட தடவுரை மாதிரி நம்ம உடம்புல தடவுது. ஏன்னா அடுத்து இன்னொரு குழாய் இருக்குது, அதை நீட்டி ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு அந்த இடம் பக்குவப்படுவதற்காக இந்த வேலையை பார்க்குது கொசு. ஒரு குழாயை நீட்டி, ஒரு ஊசியை நீட்டி, ஒரு திரவத்தை தடவி அந்த இடத்தை ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பதற்குரிய பக்குவம். உறிஞ்சி எடுப்பதுக்கு மட்டுமல்ல, அது இன்னொரு காரணம், அந்த லிக்விட் அது உங்களக்கூடிய அந்த திரவம் ரத்தம் உறையாமலும் பார்த்து கொள்ளும். அவ்வளவு டெக்னிக்கலா இருக்குது. அதனால தான் கொசு நம்ம உடம்புல உட்கார்ந்தவன கடிக்கிறது இல்லை. இவ்வளவு அற்புதம் கொசுனுடைய உடம்புல இருக்குது. ஆச்சரியமான விஷயம். நமக்கெல்லாம் 32 பற்கள், அப்படிதானா? யார் யாருக்கு எவ்வளவு இருக்குன்னு வாயை திறந்தாதான் தெரியும். உனக்கு பார்க்கிற ஒரு பெரியவர் 32 பல்லு, 70 வயசு இருக்கும், கையில வச்சு பிரஸ் பண்ணிட்டு இருக்கிறார். நாம 32 பல்லு இருக்குன்னு பெருமைப்படக்கூடாது. கொசுவுக்கு 47 பற்கள், கட்டிங் எட்ஜஸ், நுண்ணிய அது கட்டிங் எட்ஜஸ் 47 பற்கள் இருக்கின்றன. நமக்கு வயிறு என்பது செரிமானத்துக்கு, டைஜஷனுக்கு மட்டும்தான். ஆனா கொசுவுக்கு வயிறு இருக்கிறது, அதுதான் டைஜஸ்ட் பண்ணுது, செரிமானம் பண்ணுது, அதுதான் சுவாச பையாகவும் இருக்குது. சுவாசிப்பதற்கென்றே வயிற்றில் 2 திறப்புகள் என்ன செய்யறது, கொசுவினுடைய வயிற்றில் இருப்பதாக சொல்றாங்க. கொசு மாதிரி அற்புதமான ஒரு படைப்பு கிடையாது. இறைவன் அற்பமான படைப்புங்கிறான். நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதனுடைய அற்புதம் சொல்ல ஆளாது. அவருடைய தலைப்பகுதியில் ஒரு சென்சார் ஆண்டனா இருக்கிறது. அது என்ன பண்ணுதுன்னா, அது எப்படி தேடி நம்மளை கடிக்குதுன்னு நம்ம நினைப்போம். அந்த சென்சார் ஆண்டனா என்ன செய்யறது, எங்க சூடான ரத்தம் ஓடுதுன்னு அது காட்டி கொடுக்கும். எந்த உடம்பு சூடான ரத்தம், மனுஷ உடம்புல சூடான ரத்தம் ஓடுது. சில மிருகங்களுடைய பறவைகளுடைய உடம்புல சூடான ரத்தம் கிடையாது. சூடான ரத்தம் எங்கே ஓடுகிறதுன்னு அந்த சென்சார் ஆண்டனா காட்டி கொடுத்துரும். அதெல்லாம் தேடி நம்மளை என்ன செய்யறது, கடிக்குது. அது மட்டுமல்ல, அந்த சென்சார் ஆண்டனா எதிர் நிறத்தை அதுக்கு காட்டி கொடுக்கும். பொதுவாக கொசுவுக்கு எதிர் நிறம் தான் பிடிக்கும். வெளிச்சம்னா அதுக்கு இருட்டு பிடிக்கும். அதனால இருட்டு அப்புறம் அதிகமாக வருது. கருப்பு நிறம் கொசுவுக்கு ரொம்ப பிடித்த நிறம். ரொம்ப டார்க் கலர்ஸ் இருக்குதுல்ல, அந்த கலர் எல்லாம் கொசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கருப்பு தான் அதுக்கு ரொம்ப பிடித்த நிறம். அவருக்கு பிடித்த கலர், கொசுவுக்கு பிடித்த கலர். அதனால்தான் நம்ம அம்மாமாரு புர்காவெல்லாம் கலத்தி வீடுகளில் தொங்க விட்டாங்கன்னு சொன்னா அதுல கொசுக்கள் நிறைய உட்கார்ந்துருக்கும். ராத்திரி நேரம் கருப்பு புர்காவை போட்டு உட்கார்ந்தாங்கன்னா அவங்களை சுற்றி சுற்றி கொசுக்கள் வரும். என்ன கடிக்குதும்பாங்க. உன்னை கடிக்கலையமா, நீ கருப்பு புர்காவை போட்டு கனா வருது. அதனால அம்மாமார்கள்ட்ட சொல்லணும், கருப்பு புர்காலாம் போட்டுட்டு வெளியே போயிட்டு வந்து அந்த புர்காவை கலத்தி மடிச்சு என்ன செய்யணும், ஏதாவது பீரோவுக்குள்ள எங்கேயாவது செல்ஃபுக்குள்ள வச்சிருங்க, தொங்க விடாதீங்க. தொங்க விட்டீங்கன்னா கொசு அதில் அடையும். அடைஞ்சு எல்லா வேலையும் பார்த்துரும். அது மலை ஜலம் கழிக்கும் அத்தனையும் பார்த்து எல்லா கிருமியும் அந்த கொசு கருக்குறாந்துடும். சுகாதார கேடு. திரும்ப நம்ம 2 நாள் கழிச்சு அதே புர்கா வச்சு மாட்டிக்கிட்டு நம்மால் புறப்பட்டுருவாங்க. இதெல்லாம் நம்ம பெண்களுக்கு சொல்லணும். எதிர் நிறம் எங்கு இருக்கிறது என்று அந்த சென்சார் ஆண்டனா என்ன செய்யறது, காட்டி கொடுத்து விடுகிறது.
அதுபோல அது பெரும்பாலும் இந்த கழிவுகள் இருக்க இடத்தை தேடி, கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி ஆகக்கூடிய இடத்தை தேடி அது சென்சார் கட்டிக்கிடும். கொசுவை பற்றி இப்படி ஆராய்ச்சி பண்ண விஷயத்தை பேச ஆரம்பித்தால் அதுவே பல நிமிடங்களை உறிஞ்சி எடுத்துரும். ஒரு சின்னஞ்சிறு உயிரினம், நகத்துக்குள்ளே அடங்கக்கூடிய உயிரினத்துக்குள்ளே வல்ல இறைவன் இவ்வளவு அற்புதமான படைப்பு அற்புதங்களை ரகசியங்களை வைத்திருக்கின்றான். இங்கே மனிதனை எங்கே உயர்வுபடுத்துகிறான் தெரியுமா? இப்படிப்பட்ட படைப்பு ரகசியங்களை அற்புதங்களை எல்லாம் ஆய்ந்து அறிந்து வெளிப்படுத்தக்கூடிய அறிவாற்றலை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து அவன் வெளிப்படுத்தி விடுவான். அத்தகைய அறிவாற்றலை மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். அதுதான் மனிதனுடைய மகத்துவம். ஆற்றலில் சிறந்தவனும் அவன்தான். எல்லா படைப்பினங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் உண்டு. எறும்பு சின்னஞ்சிறு உயிரினம், ஆனால் அது தன்னை விட 50 மடங்கு எடையுள்ள பொருளை நகட்டி உருட்டிட்டு போகும், தூக்கிட்டு போகும். எறும்பு மாதிரி ஹெவி வெயிட் சாம்பியன் உலகத்தில் யாருமே கிடையாது. அதனுடைய எடையை விட 50 மடங்கு எடையை ஒரு எறும்பு என்ன செய்யும்? தூக்கிட்டு போகும், உருட்டி கொண்டு போகும். உலகத்தில் பெரிய மிருகம் யானை. அப்படிதானா? தோற்றத்திலும் ஆற்றலிலும் அதுதான் பெரிய மிருகம். பெரிய கிரைன் வைத்து தூக்கக்கூடிய ஒரு பெரிய தடியை ஒற்றை தும்பிக்கையில தூக்கிட்டு அனாவசியமாக கம்பீரமாக அது நடந்து செல்லும். ஆற்றலிலும் உருவத்திலும் பெரிய மிருகம் யானை தான். ஆனால் மனிதன் என்ன செய்கின்றான்? அந்த யானையுடைய திமிழின் மீது ஏறி அமர்ந்து கொள்கின்றான். தனது வலது கால் கட்டை விரலை யானையினுடைய வலது காதுக்கு பின்னால் வைக்கிறான். இடது கால் கட்டை விரலை யானையினுடைய இடது காதுக்கு பின்னால் வைக்கிறான். வலது கால் கட்டை விரலை அழுத்தினான்னா யானை போகுது, இடது கால் கட்டை விரலை அழுத்தினான்னா யானை நிற்குது. இது ஆக்சிலேட்டர், இது பிரேக். 2 கட்டை விரல்களுக்குள் அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க பெரிய மிருகத்தை அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருக்கின்றது. எல்லா ஆற்றல்களையும் அவன் தன்னுடைய ஆற்றலுக்குள்ளே கொண்டு வந்து விடுவான், அடக்கி விடுவான். அத்தகைய ஆற்றல் மிக்கவனாக மனிதனை இறைவன் படைத்திருக்கின்றான். எல்லாவற்றையும் விட முதன்மை தகுதி என்ன தெரியுமா மனிதனுக்கு? அதுதான் அவனிடம் இருக்கக்கூடிய இறையச்சம். அதற்கு நிகராக எந்த தகுதியும் மனிதனுக்கு உயர்ந்த தகுதி கிடையாது. தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் தான் மனிதனுடைய உயர்ந்த தகுதி என்று அருள்மறை பேசுகிறது. இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும். எவரிடத்தில் இறையச்சம் இருக்கிறது அவர்களே உயர்ந்தவர்கள் என்று பேசுகிறது. குல் யஸ்தவில்லதீன யஹ்லமூன வல்லதீன லா யஹ்லமூன். அறிந்தோரும் அறியாதோரும் சமமாகி விடுவார்களா என்று குர்ஆன் இன்னொரு இடத்திலே கேட்கிறது. அறியாதவர்களை விட அறிவாளிகள், அறிந்தவர்கள் உயர்ந்தவர் என்று பேசுகிறது. எதை அறிந்தவர்கள்? இறைவனையும் இவனுடைய படைப்புகளையும் அவனுடைய சிஃபத்துக்களையும் வல்லமையும் அறிந்தவர்கள். அப்படி அறிந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் இறைவனுடைய வல்லமை தெரிந்து அவனுக்கு வழிபட்டு நடப்பார். அதான் அறிஞர்களுடைய இலக்கணம். குர்ஆனுடைய 39வது அத்தியாயம் 9வது வசனத்தில் வல்ல இறைவன் சொல்கின்றான், அறிவுடையோர்கள் தான் நல் உபதேசங்களை ஏற்கிறார்கள். அதனால தான் அவங்க உயர்ந்தவங்க. 35வது அத்தியாயம் 28வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹுவின் அடியார்களில் இறையச்சம் உடையவர்கள் தான் அறிஞர்கள் என்று பேசுகிறான். அல்லாஹுவின் அடியார்களில் இறை அச்சம் உடையவர்கள் தான், தக்வா உடையவர்கள் தான் அறிஞர்கள் என்று பேசுகிறான். அப்படியானால் அறிந்தோரும் அறியாதவர்களும் சமமாகி விடுவார்களா என்று கேட்டால், அறிந்தோரை அறிவாளிகளை உயர்வுபடுத்துவதும் கூட இந்த அர்த்தத்தில் தான் உயர்வுபடுத்துகிறான். அவனிடம் இருக்கக்கூடிய இறையச்சம் தக்வா என்பதுதான் அவனுடைய உயர்ந்த தகுதியாக திருக்குர்ஆன் நினைச்சுகிறது, பிரகடனப்படுத்துகின்றது. இதுதான் மனிதனை வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. மனிதகுல வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் மனிதனிடம் ஏற்பட்ட பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள், ஏராளமான ஏற்றத்தாழ்வோடு தான் இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனதளவிலே அந்த ஏற்றத்தாழ்வை அவன் இன்றைக்கும் பிடிவாதமாக பிடித்துக் கொண்டிருக்கிறான். ஏதோ விதத்தில் தான் உயர்ந்தவன் என்று பேசுகிற குலங்கள், சமூகங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன.
முதலில் மனிதனை மனிதன் உயர்வு தாழ்வு கற்பித்த இடம் எது தெரியுமா? எது தெரியுமா? நிறம்தான். ஏன்னா ஒரு மனிதனை முதல்ல பார்க்கிறான், பார்த்தவுடன் அவன் கருப்பாக இருக்கிறான், எனவே தன்னை விட தாழ்ந்தவன் என்று சொன்னான். அதுக்கு பிறகு அவன் பேசுறது, பழகிறது, மற்ற விஷயங்கள், ஜாதி என்ன, பிறப்பு என்ன, மொழி என்ன கண்டுபிடிக்கிறது. அல்ல, முதலில் மனிதனுடைய உலகம் முழுக்க உலக சமூக வரலாற்றிலே மானுடவியல், ஆந்த்ரோபியாலஜிக்கல் ஸ்டடீஸ் இதைத்தான் பேசுகிறது. முதல்ல மனிதனை மனிதன் அடிமைப்படுத்துவதற்கு காரணியாக இருந்தது நிறவெறிதான் என்று பேசுகிறார். என பார்த்தவுடன் இவன் நம்மை விட கருப்பா இருக்கான், எனவே தன்னை விட தாழ்ந்தவன், குறைந்தவன் என்று இவன் மனதுக்குள்ளே ஒரு ஈகோ, ஆணவம், உயர்வுத்தன்மை உருவாகிவிட்டது. இது என்ன செய்தது என்று சொன்னால், அந்த காலகட்டங்களிலே அடிமை சந்தைகளை உருவாக்கி இருந்தது. கருப்பாக பிறந்தான் என்கின்ற காரணத்தினால் பிடித்து வரப்பட்டு அடிமைகளிலே விலைகூவி விற்கப்பட்டார்கள். இது அரபகத்திலே, ரோமாபுரியிலே, கிரேக்கத்திலே மட்டுமல்ல, நம்முடைய தமிழகத்திலும் நடந்திருக்கிறது. ஜார்ஜ் வின்ச் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் கலெக்டர் தஞ்சாவூர் பகுதிகளில் ஆய்வு செய்து விட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. இன்றைக்கும் டாக்குமெண்ட்ல இருக்குது, பிரிட்டிஷ் டாக்குமெண்ட்ல. நிலங்களை விற்கிற பொழுது, வயல்வெளி நிலங்களை விற்கிற பொழுது அதில் வேலை செய்து கொண்டிருந்த அடிமைகளையும் சேர்த்து வித்து விடுவார்கள் என்று எழுதி வச்சிருக்கிறார். அடிமைகளை விலைக்கு வாங்கி வயல்வெளிகளிலே வேலை செய்ய வைத்த கொடுமை எல்லா இடங்களிலும் நடந்திருக்கிறது. நிலங்களை விற்கிற பொழுது அதிலிருந்து வேலை பார்க்கக்கூடிய அடிமைகளும் சேர்த்து வித்துறது எழுதி வைத்திருக்கிறாங்க. இதெல்லாம் பெரும்பாலும் இந்த நிலத்தின் அடிப்படையிலான சிக்கல். 1936 ஜெர்மன் நாட்டில் ஹிட்லர் அதிபராக இருக்கிற பொழுது பெர்லின் நகரில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அந்த ஒலிம்பிக் போட்டியில் மிகப்பெரிய ஆச்சரியமான சாதனை என்ன என்று சொன்னால், அமெரிக்காவை சார்ந்த ஜெசிவோவன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் 4 தங்கப்பதக்கங்களை அத்லெட்ல ஓட்டப்பந்தய போட்டிகளில் பெற்றுட்டான். அதுவரை ஒலிம்பிக்கினுடைய வரலாற்றில் 4 தங்கப்பதக்கங்களை அத்லெட்ல யாரும் பெற்றது கிடையாது. அவன் தான் முதலாக ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கிறான், ஜெசிவோவன். இதனால ஒலிம்பிக் கமிட்டி என்ன செய்யறது, அந்த கடைசி நிறைவு நாள் அன்றைக்கு அதிபர் ஹிட்லர் தங்கப்பதக்கங்களை வழங்க இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் கையால் ஜெசிவோனுக்கு அந்த 4 பதக்கங்களை வழங்கி அவனை கௌரவிக்க வேண்டும் என்று ஒலிம்பிக் கமிட்டி முடிவு பண்ணுகிறது. அறிவிப்பு வருகிறது. ஹிட்லர் மேடையிலே அமர்ந்திருக்கின்றார். ஜெசிவோவனுடைய பேர் அறிவிக்கப்பட்டவன், சாதனை அறிவிக்கப்பட்டவன், அரங்கு நிறைந்த கைத்தட்டு எழுகிறது. அவன் தங்கப்பதக்கங்களை வாங்குவதற்காக ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் கம்பீரமாக மேடைக்கு செல்கிறான். ஹிட்லர் கையில் 4 தங்கப்பதக்கங்களும் கொடுக்கப்படுகின்றன. கையில் 4 பதக்கங்களையும் வாங்கிய ஹிட்லர் தன் முன்னால் கழுத்தை நீட்டி தங்கப்பதக்கங்களை பெறுவதற்கு நின்ற ஜெசிவோவன் முகத்தை பார்க்கிறார். ஹிட்லருடைய முகம் மாறுகிறது, இறுகி போனது. அப்படியே அந்த 4 தங்கப்பதக்கங்களையும் மேசையிலே போட்டுவிட்டு ஜெசிவோவனை கௌரவிக்க மறுத்து உட்கார்ந்து விடுகிறார். அரங்கு அதிர்ந்து விடுகின்றது. அவமானப்பட்டு ஜெசிவன் அங்கிருந்து கீழே இறங்கி வருகிறான். ஹிட்லர் அப்படிப்பட்ட சாதனை படைத்த ஜெசிவோவனை கௌரவிப்பதற்கு மறுத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் அமெரிக்காவில் கருப்பர் இனத்தை சார்ந்த இளைஞன் என்கிற ஒரே காரணத்தினால்தான், ஒரு நீக்ரோ இளைஞன் என்கிற காரணத்தினால்தான் அவனை கௌரவிப்பதற்கு மறுத்து விட்டார். அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை. ஹிட்லர் அந்த நிகழ்விலே பேசிக்கிற ஒன்றை சொல்கிறார். டார்வின் என்று சொல்லக்கூடிய மாமேதை இருந்தான, அவன் தானே குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் என்று பேசியவன். அவன் இன்னொன்னையும் பேசியிருக்கான். என்னச்சுன்னா, கருப்பர்களும் குள்ளர்களும் பரிணாம வளர்ச்சியில் பின்தங்கியவர்கள். கருப்பர்களும் குள்ளமா இருக்கிறவங்களும் பரிணாம வளர்ச்சியில பின்தங்கி இருக்கிறாங்க. வெள்ளையர்களும் நெட்டையர்களும் பரிணாம வளர்ச்சியில முன்னேறி இருக்கிறாங்க என்று அவனும். அவனுடைய ஆய்வு கூட, அறிவியல் ஆய்வு கூட வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு துணை போவதாகத்தான் அமைந்திருக்கின்றது. ஹிட்லர் அதை சொல்கின்றார். கருப்பர்கள் பரிணாம வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கிறார்கள், எனவே இன்றும் பரிபூர்ணமான பரிணாம வளர்ச்சி அவர்கள் அடையவில்லை. அவர்களிடம் இன்னும் மிருகத்தன்மை என்பது இருந்து கொண்டிருக்கிறது.
அதனால் தான் இவன் மற்றவர்களை விட வேகமாக ஓடி 4 பதக்கங்களை பெற்றுவிட்டான். ஒரு புலியையும் மனுஷனையும் ஓட விட்டா யார் வேகமாக ஓடுவா? இவன் அதிகமாக கம்ப்ளீட்டாக பரிவார வளர்ச்சியில் முழுமையடையாத காரணத்தினால், மிருகத்தன்மை இவனிடம் இருக்கின்ற காரணத்தினால் தான் இவன் 4 பதக்கங்களை பெற்றிருக்கிறான் என்று அறிவித்தாரே பாருங்க. இதே மாதிரி ஒரு அராஜகமான வன்முறையான சொல்லாடல் உலகத்தில் வேறும் எதுவும் கிடையாது. இப்படியெல்லாம் உலகத்திலே நடந்தது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கருப்பு என்ன அவ்வளவு எளிவா? தெருவிலே ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. ஒருவன் சொன்னான், உலகத்திலேயே அழகான குழந்தை இந்த குழந்தை தான் என்றான். பார்த்தா கண்ணங்கரேர்னு இருக்கு, தொட்டு திருஷ்டி பொட்டு வைக்கலாங்கள கருப்பு, மூக்கெல்லாம் ஒழுகிட்டு இருக்குது, உடம்பெல்லாம் புழுதி அழுக்கா இருக்குது. அவன் சொல்றான், உலகத்திலேயே அழகான குழந்தை இந்த குழந்தை தான். உலகத்திலேயே அழகான குழந்தை இந்த குழந்தையா? ஆமா, உலகத்திலேயே அழகான குழந்தை இந்த குழந்தை தான். ஏனென்றால் அது என் குழந்தை அப்படின்னா. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தானே. கருப்பாக இருக்கின்ற காரணத்தினால் பெற்றவர்கள் வெறுக்காத பொழுது மற்றவர்கள் வெறுப்பதற்கு என்ன உரிமை இருக்கின்றது? இதைத்தான் அன்றைக்கு இறுதி ஹஜ் உரையிலே கஸ்வா ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கருப்பரை விட வெள்ளையருக்கு எந்த மேன்மையும் இல்லை. வெள்ளையரை விட கருப்பருக்கு எந்த மேன்மையும் இல்லை. மேன்மை உண்டு என்று சொன்னால் அது இறையச்சத்தின் அடிப்படையில் தான் என்று பிரகடனப்படுத்தினார்கள். உலகத்தினுடைய மகத்தான பிரகடனம் இந்த பிரகடனம். யாரும் யாரையும் விட நிறத்தால் மேம்பட்டு விட முடியாது என்று சொல்லக்கூடிய மகத்தான பிரகடனத்தை பெருமானார் அன்றைக்கு என்ன செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். பிரகடனம் செய்வது மட்டுமல்ல, நடைமுறையிலே அதற்கான மதிப்பை உறுதிப்படுத்தி காட்டினார்கள். 2 குழந்தைகள் அவர் மடியில் எப்பொழுதும் உட்கார்ந்திருக்கும். ஒன்று அவருடைய மூத்த பேரன் ஹசன், இன்னொரு குழந்தை யார் தெரியுமா? உசாமா. அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டு வளர்க்கப்பட்டாரே ஜெயித் ரலியல்லாஹு அவருடைய மகன் உசாமா. 2 ஒரே வயது குழந்தைகள். இந்த குழந்தை சிகப்பு நிறம், இந்த உசாமா கருப்பு நிறம். 2 குழந்தையும் ஒரே நேரத்திலே பெருமானார் தன் மடியிலே வச்சு கொஞ்சி மகிழ்ந்தார். மகிழ்ந்தது மட்டுமல்ல, ஒரு முறை துவா செய்தார்கள், இறைவா இந்த 2 குழந்தைகள் மீதும் ஒரே மாதிரி அன்பு செலுத்தக்கூடிய உள்ளத்தை எனக்கு தருவாயாக என்று துவா செய்தார்கள். என்ன மகத்துவம் பாருங்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும், நிறைய பேசிக்கொண்டிருக்கிறோம். கபசி குலம், அதுவும் கருப்பர் குலத்திலேயே நீக்கிற குலத்திலேயே மிகவும் மோசமான குலம் கபசி குலம், அதை சார்ந்தவர். அவருக்கு கிடைத்த கண்ணியம் என்ன என்பதை நமக்கு வரலாறு, இஸ்லாமிய வரலாறு தூக்கலாக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், ஒரு சின்னஞ்சிறு குருவியை சில வல்லூர்கள் கொத்தி கொதறிக்கொண்டிருக்கின்றன என்று சொன்னார். ஒரு சின்னஞ்சிறு குருவியை சில வல்லூர்கள் கொத்தி கொதறிக்கொண்டிருக்கின்றன என்ன என்று கேட்ட பொழுது, பிலால் என்று சொல்லக்கூடிய ஒரு நீக்ரோ அடிமை இஸ்லாத்தை ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக அவரை கொடுமையாக கொடூரத்தின் உச்சத்திலே சென்று கொடுமைப்படுத்திக் கொண்டார். என்ன விலை கொடுத்தால் அவரை விடுதலை செய்து வாரும், விலை கொடுத்து வாங்கி விடு சென்றார். பிலால் விடுதலை செய்யப்பட்டு வந்து வருகின்றார். பெருமானார் எழுந்தார்கள். வாருங்கள் தோழரே, வாருங்கள் தோழரே என்று வரவேற்று ஆற தழுவி கொண்டார்கள். அதன் பிறகு அவர் பெருமானாருக்கு நிழலாகவே இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் தரையிலே விழாது என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு நிழல் அவர் தொடர்ந்து கொண்டே இருந்தது, பிலால் என்று சொல்லக்கூடிய நிழல். முதலாக அந்த அதான் சொல்லுகின்ற பாங்கு சொல்லுகின்ற முறை அமல்படுத்தப்பட்ட பொழுது பிலாலைத்தான் அழைத்து பள்ளிவாசல் முகற்றை ஏறி நின்று தொழுகைக்கான அழைப்பை கொடுங்கள் என்ற கம்பீரமான அந்த பணியை கொடுத்தார் பெருமானார். தன்னுடைய நிதி பொறுப்பாளராக, சொந்த கேசியராக, நிதி பொறுப்பாளராக வைத்துக் கொண்டார்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலகட்டத்திலே கலீஃபாவாக இருக்கின்ற பொழுது பஹ்ரைன் தேசத்தினுடைய கவர்னர் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். என்ன அந்தஸ்து, என்ன கம்பீரம், என்ன மதிப்பு! உலகத்தில் எந்த வரலாற்றிலும் இப்படி ஒன்று எழுதப்படவில்லை என்பதுதான் உண்மை. இஸ்லாம் அதை சாத்தியப்படுத்தி மனித மதிப்பை என்ன செய்தது? உறுதிப்படுத்தியது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு, பெரிய பெரிய நபித்தோழர்கள் அத்தனை பேரும் சையதினா பிலால், யா சையதினா பிலால், எங்கள் தலைவர் பிலாலை என்று அவரை அழைத்தார்கள் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறம் சார்ந்த எண்ணங்கள், பாகுபாட்டை இன்றைக்கும் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதிலும் நம்முடைய பெண் பிள்ளைகள் கொஞ்சம் கருப்பாக பிறந்து விட்டால் வீடுகளிலே என்ன மரியாதை இருக்கின்றது? பெண் பார்க்கிற பொழுது என்ன சிக்கல் ஏற்படுத்துகின்றோம்? இவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நாம் இத்தகைய மிக மோசமான கீழ்த்தரமான எண்ணங்களை உள்ளத்திலே ஏந்தி கொண்டு பெண்களை பார்க்கலாமா? இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் இந்த மதிப்பை பற்றி பேசுவதனுடைய நோக்கமாக அமைந்திருக்கின்றது. அறிவுள்ள சமூகம் எது தெரியுமா? மனிதனை மனிதனாக மதிப்பதுதான் அறிவுள்ள சமூகம். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கருப்பியின் மகனே என்று திட்டிவிடுகிறார்கள். பிலால் அவர்களால் தாங்க முடியவில்லை. பெருமானார் தனக்கு என்ன அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார், இவர் இப்படி திட்டாரே என்று வேதனைப்பட்டு பெருமானாரிடம் வந்து சொன்ன பொழுது பெருமானாருடைய முகம் சிவந்து விட்டது. அபூதரை வர சொல்லுங்கள் என்று சொன்னார். அபூதர் வந்தவுடன் ஒரு கேள்வியை பெருமானார் கேட்டார். யா அபூதர், இன்னும் நீ என்ன ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்தினுடைய வழக்கங்களிலிருந்து மீண்டு வரவில்லையா என்று கேட்டார். ஐயாமியல் ஜாகிரியா என்று சொல்லக்கூடிய அறியாமை சமூகத்தில் தான் இப்படி மனிதன் நினைவாக நிறத்தினடி பார்ப்பார். நீ என்ன இந்த ஐயாமுல் ஜாகிரியாவிலே இருந்து இன்னும் நீ என்ன மாறி மீண்டு வரவில்லையா என்று கேட்டார்கள். அபூதர் ஆடி போய் மன்னிப்பு கேட்டார். அப்படியானால் மனிதனை இழிவாக ஏதாவது ஒரு காரணத்தை நடத்துவது அறியாமை காலத்து ஐயாமுல் ஜாகிரியா வழக்கம் என்று சொன்னால் அறிவுள்ள சமூகத்தினுடைய வழக்கம் என்ன, அடையாளம் என்ன? எல்லா நிலையிலும் மனிதனை மனிதனாக கண்ணியமாக நடத்துவது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த வரலாறுகள் என்று சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான வரலாறுகள். இந்த வரலாறுகளை இன்றைக்கு இளைய தலைமுறைகளுக்கு மட்டுமல்ல, சகோதர சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மதிப்பு மிக்க மார்க்கம் இந்த உலகத்தில் என்ன புரட்சியை ஏற்படுத்தியது, சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியது, மனித மதிப்பை உறுதி செய்தது என்பதை இதன் மூலம் நாம் வெளிப்படுத்த முடியும். பிறப்பின் அடிப்படையிலே குலப்பெருமை பேசிக்கொண்டு எப்படியெல்லாம் மனிதனை நடத்தினார்கள். இவன் இந்த குலத்தில் பிறந்து விட்டான், இந்த ஜாதியில் பிறந்து விட்டான் என்பதற்காக வேண்டி எவ்வளவு இழிவாக நடத்தக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சமூகங்கள் இன்றைக்கு எப்படி நடத்தப்படுகின்றன? மரியாதை கிடையாது, ஆலயங்களில் மரியாதை கிடையாது, பொது இடங்களில் மரியாதை கிடையாது, அரசு அலுவலகங்களிலே இன்றைக்கு அவர்களுக்கான அங்கீகாரம் கிடையாது. படித்தவர்களாக உயர் பதவி வகிப்பவர்களாக இருந்தாலும் இல்லை என்பதுதானே முக்கியம். அந்த காலத்தில் தீண்டாமையில் 3 வகை தீண்டாமை, அன்டச்சபிலிட்டி இருந்தது. பார்த்தா சீட்டு, அன்சியபிலிட்டி. ஒருத்தன் கண்ணுக்கு மேலே வரக்கூடாது, சில ஜாதிக்காரன் அவனை பார்த்தாலும் இவனுக்கு சீட்டு வந்தோம், உயர் ஜாதிக்காரனுக்கு உடனே போய் குளிச்சிருவான். 2வது என்னது? அன்அப்ரோச்சபிலிட்டி, பக்கத்திலே வரக்கூடாது, நாடத்தகாதவர், பக்கத்தில் வரக்கூடாது, 40 அடி தூரம் தான் நிற்கணும். அது தாண்டி கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டா இவனுக்கு தீட்டாப்போம், அவனுக்கு இல்லை, நீ உயர் ஜாதிக்காரனுக்கு. 3வது அன்டச்சபிலிட்டி, தொட்டா தீட்டு. எல்லாவற்றையும் இஸ்லாம் உடைத்தெறிந்தது. சக மனிதனை பார்த்தவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்லிவிட்டு நாம் கையை பற்றுகிறோமே, இது என கையிலாக செய்யக்கூடிய சாதாரணமான விஷயமா? உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. உன்னை நான் தொடுகிறேன், என்னை நான் தொடுகிறேன், இறைவன் பேரால் ஒருவருக்கு ஒருவர் சாந்தியை பரிமாறிக்கொள்கிறோம், நீயும் நானும் ஒன்று என்று சொல்லக்கூடிய சமத்துவத்தினுடைய வெளிப்பாடு அது. அப்படியே முசாபகா தோளணைத்து செய்து கொண்டிருக்கிறோமே,
இதெல்லாம் பெரிய புரட்சி. இது ஒரு சாதாரண ஒரு நடைமுறை என்று நாம் நினைக்கின்றோம். எல்லாரும் எல்லாரையும் இப்படி செய்ய முடியாது. 15 நூற்றாண்டுகளாக இந்த வழக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் பெரிய புரட்சி இஸ்லாம் செய்திருக்கிறது என்ற அர்த்தம். கைலாக தோல் அணைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள், அடிமை விடுதலை என்று சொல்லக்கூடிய பிறப்பின் அடிப்படையில் அடிமையாக இருந்தவர்களை விடுதலை செய்யக்கூடிய மகத்தான விஷயம். அதை கருப்பர்கள் மட்டுமல்ல, வெள்ளையர்களும் அடிமைகளாக கருதப்பட்டார்கள். சில நேரங்களில் ஏமாற்றி சில வெள்ளையர்களை கூட அடிமைகளாக வைத்திருக்க. அப்படி விற்கப்பட்டவர் தான் சல்மான் அல் ஃபார்சி அவர்கள். பெருமானாரை தேடி வருகிறப்போ ஒரு வியாபார கூட்டம் வரையும் விட்டுவிட்டது. அவரை எப்படி தெரியுமா பெருமானா விடுதலை செய்தார்கள்? அந்த எஜமானிடம் பேசுகிற பொழுது, இவரை விடுதலை செய்தால் இந்த பேரித்த மரங்களை யார் நட்டு வளர்ப்பது? இத்தனை அவன் தங்கம் வேணும் கேட்டான். பெருமானார் சொன்னார்கள், சரி 2ஐயும் தருகிறோம், 300 பேரித்த மர கன்றுகள் நட்டு வளர்த்த பிறகுதான் விடுதலை என்று சொன்னான். பெருமானார் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், 300 பேரித்தங்கன்றுகளை கொண்டு வாருங்கள் என்றார். கொண்டு வரப்பட்டது. அந்த சல்மானுடைய எஜமானின் தோட்டத்தில் குழிகளை தோண்டுங்கள், 300 குழிகளை என்று சொன்னார். தோண்டப்பட்டது. தோண்டுங்கள், நான் வருகிறேன், அத்தனை மரக்கன்றுகளையும் நடக்கூடிய கரங்கள் என்னுடைய கரங்களாக இருக்கட்டும் என்று சொன்னார். அடிமை விடுதலைக்காக வேண்டி மரக்கன்றுகளை நட்ட ஒரு பாரம்பரியம், சுற்றுச்சூழலை வளப்படுத்திய ஒரு பாரம்பரியத்தை பெருமானார் அன்றைக்கு நடத்தி காட்டினார்கள். மக்கா வெற்றியின் போது கஅபத்துல்லாவுக்குள்ளே நுழைகிறார்கள். 2 அற்புதமான காட்சிகளை எல்லோரும் பார்த்தார்கள். வெற்றி வேந்தராக கஅபத்துல்லாவுக்குள்ளே கஸ்வா ஒட்டகத்திலே அமர்ந்தவர் நுழைகிற பொழுது பெருமானாருடைய நெற்றி ஒட்டகத்தினுடைய பிடரியில் படும்படியாக தாழ்ந்து இருந்ததாம். அவ்வளவு பணிவாக நுழைந்தார்கள். ஆனால் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நுழைந்தால் தோற்று போனவர்கள், ஏற்கனவே தாழ்வு மனப்பாயில் இருக்கக்கூடியவர்களை மேலும் தாழ்வு மனப்பான்மைக்கும் இழிவுக்கும் ஆளாக்கிடக்கூடாது என்று சொல்வதற்காக தலைகுனிந்தவர்களாக உள்ளே நுழைந்தார்கள் என்று ஒரு காட்சி. இன்னொன்று என்ன தெரியுமா? பெருமானாரோடு ஒரு இளைஞன் ஒட்டகத்திலே பின்னால் அமர்ந்து வந்தான். யார் அது? உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு காலத்திலே அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டு பெருமானாரால் வளர்க்கப்பட்ட ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகன் உசாமா மக்கா வெற்றியின் போது கஅபத்துல்லா வளாகத்துக்குள்ளே பெருமானார் நுழைகிற பொழுது கஸ்வா ஒட்டகத்திலே உடன் அமர்ந்து வந்தார் என்று சொன்னால் இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இதெல்லாம் உலகத்தினுடைய மனித மதிப்பை உறுதி செய்த விஷயம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசுகின்ற ஒரு மொழியின் காரணமாக மனிதன் தாழ்வாக கருதினான். அதுவும் குறைஷிகளுக்கு, அரபுகளுக்கு மொழி திமிர் என்பது அதிகமாக இருந்தது. அது குறித்து நான் விரிவாக பேசவில்லை. நாளை மறுநாள் மொழி சார்ந்த ஒரு தலைப்பிலே பேசுகின்றேன். அங்கே சில விஷயங்களை விரிவாக பேசுகின்றேன். செல்வத்தின் காரணமாக மனிதனை இழிவாக கருதினான். பணம் காசு இன்றைக்கும் அது இருக்கிறது இல்ல. பணங்காசு இருந்தால் நாம் உயர்ந்தவர் என்று பேசக்கூடியவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். தங்களை உயர்வாக காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஏழைகளை மதிப்பது இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விடவா உலகத்தில் ஒரு ஏழை இருக்க முடியும்? அவர்களை விட உலகத்தில் ஒரு ஏழை இருக்க முடியாது. அவர் பிற்காலத்திலே சொல்கின்றார், பஹ்ரைன் தேசத்தினுடைய கவர்னராக அன்றைக்கு அவர் நியமிக்கப்பட்ட பொழுது சொல்கிறார், யா அபூ ஹுரைரா, ஒரு காலத்திலே இடுப்புக்கு கீழும் இடுப்புக்கு மேலும் உடுத்துவதற்கு 2 ஆடை இல்லாதவன் நீ. அவரை பார்த்தா சொல்றார், ஒற்றை ஆடை, கீழே உடுத்தா மேலே தெரியும், மேலே உடுத்தா கீழே தெரியும். ஆனால் அந்த ஆடையை தன்னுடைய கழுத்துல கட்டி முழங்கால் மறைய என்ன செய்வாராம், விட்டுப்பார். நிமிர்ந்தா கூட முழங்கால் வெளியே தெரியும். அதனால கொஞ்சம் குனிஞ்சுக்கிட்டே நடப்பாராம். இவ்வளவு ஏழ்மை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் அவருக்கு கிடைத்த மரியாதை என்ன? பெருமானாருடைய அணுக்கமாக, நெருக்கமாக எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு தோழராக மாறிப்போனார். அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் அவர்தான். 5374 ஹதீசுகள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீசுகள். அவர்தான் முதலிடம் ஹதீஸ் அறிவிப்பில். அப்படியானால்
அவர் மார்க்கத்துக்கு வந்த பிறகு அவருக்கு கிடைத்த மதிப்பு என்ன என்பதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு விறகு வெட்டியுடைய மைந்தன் அமெரிக்க ஜனாதிபதி ஆனதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதைவிட அபூ ஹுரைரா கவர்னர் ஆனதை பற்றி உலகம் பேச வேண்டும். இந்த வரலாறுகளை நாம் சொல்வதற்கு என்ன செய்தோம்? தவறிவிட்டோம் என்பதை பார்க்க வேண்டும். ஏழைகள் ஏழைகளாகவே இருக்க வேண்டுமா? அவர்களும் மனித மதிப்பை, பொருளாதாரம் சார்ந்த மதிப்பை பெற வேண்டாமா? இஸ்லாம் ஜகாத் என்று சொல்லக்கூடிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அது ஏழைகளுடைய உரிமை என்று பேசியது. 51வது அத்தியாயம் 19வது வசனத்திலே வல்ல இறைவன் சொல்கின்றான், செல்வந்தர்களின் செல்வத்தில் வறியவர்களுக்கும் யாசித்து வரக்கூடியவர்களுக்கும் உரிமை இருக்கிறது, ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறான். இது ரொம்ப சாதாரணமான வசனம் இல்லை. ஜக்காத்து நம்முடைய கடமை 2.5%, மற்ற விஷயங்களை பகிர்ந்து கொடுக்கிறோம், அளவு பார்த்து கொடுக்கிறோங்க நமக்கு தெரியும். ஆனால் அது ஏழைகளுடைய உரிமை என்று அல் குர்ஆன் பேசுகிறது. செல்வந்தர்களின் செல்வத்தில் வறியவர்களுக்கும் யாசித்து வரக்கூடியவர்களும் உரிமை இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு என்ன இருக்கிறது? அந்த உரிமையை நிறைவேற்றுகின்ற கடமை இருக்கிறது. அதுதான் ஜக்காத். அப்படியானால் என்னுடைய வீட்டு வாசலில் ஒருவர் வந்து நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா ஏதாவது கொடுங்க என்று கேட்டு நின்றார் என்று சொன்னால் அவர் என்னிடம் இருந்து 10 20 பெற்றுச் செல்வதற்காக வந்து நிற்கிறார்? இல்லை, தன்னுடைய உரிமையை கேட்டு வந்து நிற்கிறார் என்று நான் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் உண்மையான முஸ்லிம். ஒரு யாசகம் கேட்டு வரவில்லை, தன்னுடைய ரைட்ஸை கிளைம் பண்றார். என் வீட்டு வாசல் வந்து கொடு, தன்னுடைய உரிமையை கேட்டு வந்து நிற்கிறார் என்று பார்க்க வேண்டும். அந்த உரிமையையும் கண்ணியமாக நிறைவேற்ற வேண்டும். வீட்டு வாசலுக்கு வந்து வாங்கிட்டு போய் என்று யாரையும் சொல்லக்கூடாது. 8 வகையினருக்கு ஜக்காத் கொடுப்பது கடமை என்று அல் குர்ஆன் பேசுகிறது. பெருமானார் சொன்னார்கள், கொடு. எது தெரியுமா கொடுப்பது? தேடி போய் கொடுனாங்க. வந்து கேட்கிற பொழுது கையேந்தும் நிலையா, கேட்கின்ற நிலையா என்று மனதுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு சங்கடம் வருமா இல்லையா? அதுக்கு கூட ஒரு மனுஷன் ஆளாக்கிறாது. ஒரு மனிதன் மிகவும் மோசமான ஒரு மனநிலைக்கு போவது இந்த தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக தான். ஒரு அற்புதமான கடமையை நிறைவேற்றுகிற பொழுது கூட சக மனிதனுக்கு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி விடாது. ஏன்னா அது அவனுடைய உரிமையை நிறைவேற்றுகிற பொழுது உரிமையை தேடி போய் கொடு. கொடுக்கிற பொழுது வாங்குபவன் கண்ணியப்படுத்தப்படுகின்றான். தேடி சென்று கொடுக்கின்ற காரணத்தினால் நீயும் கண்ணியத்திற்குரியவனாக மாறிப் போகிறாய். இதுதான் இஸ்லாம். இப்படித்தான் இஸ்லாம் மனித மதிப்பை எல்லா விஷயங்களிலும் தீர்மானம் செய்து பேசிக்கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பதவியாலும் கூட ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட உயர்ந்தவனாகிவிட முடியாது. அது அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு, அந்தஸ்து, அவ்வளவுதான். சக மனிதனை விட உயர்வுக்கு பதவி ஒரு காரணமாக இருக்க முடியாது. பெருமானாருடைய காலகட்டத்தில் இம்ரைல் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞன் இருந்தான். பெருமானாரை வசைபாடுவதே அவனுக்கு நோக்கம். மக்கா வெற்றிக்கு பிறகு இம்ரைல் கைஸை பிடிச்சி கொள்ளுங்க என்று ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்க. அவன் அவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கலாம். தலைமுறை ஓடிட்டான். ஓடியவனுக்கு ஒரு மன்னன் அடைக்கலம் கொடுத்தான். இம்ரைல் கைஸை பிடிச்சு கொண்டு வருபவர்களுக்கு 20 பவுன் அங்க ஒரு அளவில் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த மன்னன் இம்ரைல் கைஸை பார்த்து கேட்டான், ஒன்னை பிடிச்சு கொடுத்தா 20 பவுன் தங்கம் கிடைக்கும். ஓ நிலையில நான் இருந்து என்ன பிடிச்சு கொடுக்கணும், எவ்வளவு தங்கம் கேட்பேன்னு கேட்டான் மன்னன். ஒன்னை பிடிச்சு கொடுத்தா 20 பவுன். ஓ நிலையில நான் இருந்து என்னை பிடித்து கொடுப்பதாக இருந்தா நீ எவ்வளவு தன்பம் கேட்பேன். இம்ரைல் கைஸ் சொன்னா 40 பவுன் தங்கம்னா. மன்னனுக்கு கோவம் வந்துருச்சு. என் மதிப்பை நாடாளுகின்ற மன்னன் நான், எனக்கு என்ன 40 பவுன் தான் விலையா? அது என்னுடைய இடுப்பில் அணிஞ்சிருக்கக்கூடிய பெல்ட் பட்டைக்குத்தானே காணும்னா. இம்ரைல் கைஸ் நானும் உன்னுடைய இடுப்பு பட்டைக்கு தான் விலை சொன்னேனே தவிர உனக்கு சொல்லவில்லை, உனக்கு ஏறு மதியாதை மதிப்புன்னு கேட்டான். மனுஷனுக்கு பதவியின் காரணமாக மதிப்பு வந்து விடாது, பண்பாட்டின் காரணமாக இவரை சொன்ன பல சிறப்புகளின் காரணமாக மதிப்பு வருமே தவிர பதவி மனிதனுக்குரிய உயர்ந்த அந்தஸ்து கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக தன்னுடைய இறுதி காலத்தில் இருந்தார்கள். அவருடைய ஆணைக்கு காத்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்களின் தலைவராக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கென்று, அந்த கலிஃபாவுக்கென்று
தனியான ஒரு ஆசனம் கிடையாது, இருக்கை கிடையாது. ஒரு மன்னருக்குரிய கலிஃபாவுக்குரிய ஆடை கிடையாது, ஆடம்பரமான ஆடை கிடையாது. நஜ்ரான்ல இருந்து வந்த ஒருத்தர் அன்பளிப்பாக கொடுத்திருந்தார். எத்தோப்பியால இருந்து வந்த ஒருத்தர், அபிசீனியாவிலிருந்து வந்த ஒருத்தர் ஒரு வெள்ளை ஆடை, நீளமான ஆடை. அந்த ஆடையை பெருமான பத்திரமா வைத்திருப்பாங்க. யாராவது வெளிநாட்டு தூதுவர்கள் முக்கியமான அந்த ஆடை அணிந்து கொள்வார்களாம். தனி ஆசனமோ தனி இருக்கையோ கிரீடமோ ஆடையோ கிடையாது. இயல்பாக மனிதர்களோடு மனிதராக இருந்தார். வெளிநாட்டு தூதர்கள் வந்தால் கூட்டத்தோடு கூட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து இருக்கிற பொழுது இதில் யார் உங்கள் இறை தூதர் என்று கேட்பார்களாம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இயல்பாக இருந்தார் என்பதுதான் அவருக்கு பெரிய சிறப்பு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக இருந்தார். நம்ம குஜராத் வர அது காலத்தில் அவருடைய ஆட்சி பரவி இருந்தது. பாரசீகம், பாமராங்கெல்லாம் அவருடைய காலடியில் விழுந்து கிடந்தன. ஆனால் ஒட்டு போட்ட ஆடை அணிந்திருந்தார். ஒரு முறை மக்கள் மத்தியிலே பேசுவதற்கு எழுந்திருக்கிறார். அப்பொழுது ஒருவர் கேட்கிறார், கலிஃபா அவர்கள் நான் கேட்பதற்கு பதில் சொல்லிவிட்டு பேசுங்கள். என்ன? எல்லோருக்கும் பைத்துல் மாலிலே இருந்து துணி கொடுக்கிறார்கள் ஆடை தைப்பதற்கு. ஆனால் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய பெரிய நீளமான அபாவை பார்த்தால், ஆடையை பார்த்தால், நீங்க பைத்துல் மாலில் இருந்து என்ன 2 பங்கு துணி எடுத்துக்கிட்டீங்களா? இது நியாயம் இல்லையேங்கிறான் ஒருத்தன். குடிமகன் கேட்க முடியுமா இன்னைக்கு யாராவது? அவர் அதிகமாக தொலைந்து லூசா அணிஞ்சிருக்க ஆடைக்கு குடிமகன் கணக்கு கேட்டான். உடனடியாக உமர்ல பக்கத்து இருந்த மகன் அப்துல்லா இப்னு உமரை பார்த்தார். அவர் எழுந்து சொன்னார், என் பங்காக கிடைத்து பைத்துல் மால் இருந்து கிடைத்த துணியை என் தந்தைக்கு கொடுத்தேன், அதனால தான் அவர் தாராளமாக பெரிதாக அபாவை தைத்து போட்டிருக்கிறார். உடனே சரி இனிமே நீங்க பேசலாம்னா. இதுதான் ஆட்சி தலைவருடைய அடையாளம். எப்படி இருந்திருக்கிறார்கள்? பெருமானாரை சுற்றி எல்லோரும் அணிவகுத்து நின்றார்கள், தேடி நின்றார்கள், அணுக்கமாக இருந்தார்கள். என்ன காரணம்? உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர், உயர்ந்த பதவிக்குரியவர் என்றாலும் இயல்பாக இருந்தார். ஏன்னா இறைவனுடைய அப்து, அவ்வளவுதான், அடியான், அவ்வளவுதானே, வேற எதுவும் கிடையாது. எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. இறை தூதர் தான், ஆனாலும் அப்துல்லவா நான். சாதாரணமாக இருந்தார். அதனால்தான் அவரை வெறுத்தவர்கள், அவரை முரண்பட்டு போனவர்கள் எல்லாம் கூட அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த இயல்பாக இருப்பது மாதிரி உயர்ந்த பண்பு யாரும் எதுவும் கிடையாது. எல்லாரையும் வசியப்படுத்தி விடலாம், அவ்வளவு இயல்பாக இருந்தார். மதீனாவுக்கு வந்த புதுசிலே அபு மசூத் அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் பெருமானாரை பார்க்க வருகிறார். பெருமானார் மீது இருந்த மரியாதையின் காரணமாக பெருமானாருக்கு முன்னால கையை கட்டிக்கிட்டே பேசுறார். பெருமானார் கையை பற்றி பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு சொன்னார், அபு மசூத், நானும் சாதாரண உப்பு கண்டத்தை திண்டு வளர்ந்த ஒரு தாயின் மகன்தான். என்னிடம் நீங்கள் சாதாரணமாக இயல்பாக நடந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அன்றைக்கு வசதியானவர்களுக்கு புத்தம் புது கறியெல்லாம் கிடைக்கும் தினசரி. ஏழைகள் கொஞ்சம் கறி கிடைச்சுன்னா உப்பு போட்டு வைத்து சேமிச்சு வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி உப்பு கண்டத்தை திண்டு வளர்ந்த ஒரு தாயின் மகன் தான் நான், என்ன நீங்கள் இயல்பாக சாதாரணமாக நடந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இன்னொரு முறை தோழர்களோடு அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற பொழுது கொஞ்சம் பேரித்தங்கனிகளை ஒருவர் கொண்டு வருகிறார். எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டே வருகிறார். பெருமானாரை விட நிறைய வயது குறைந்தவர். என்ன சுஹைப், கன்னத்தில் கை வைத்துக் கொண்டே வருகிறீர்? யார சொல்லா, பல் வலிக்குது. அப்படியே உட்காருங்கன்னா உட்கார்ந்தார். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இவர் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தார். ரசூல்லா சொன்னாங்க, என்ன சுஹைப் நீங்களும் சாப்பிடு? இல்லை பல் வலிக்குது. கொஞ்சமா எடுத்து சாப்பிடுங்கன்னு உடனே பேச்சை தட்ட முடியாம சுஹைப் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. கொட்டை மட்டும் விழுந்துகிட்டே இருக்கு. பெருமான சிரித்தவர் சொன்னாங்க, சுஹைப் என்ன பல்வலின்னு சொன்னேன், இந்த போடு போட்டேன்னா. யார சொல்லலாம், அது நான் வலிக்காத பக்கத்தில் வச்சு சாப்பிட்றேன்னா. பெருமான் அதை கேட்டு சிரித்தார் என்று பதிவாகிற எவ்வளவு இயல்பாக இருந்திருக்கிறார். இந்த இயல்புத்தன்மை நம்மிடம் எங்கே போனது? காசு, பணம், பதவி, அந்தஸ்து எல்லாம் நம்மை தனித்தீவுகளாக ஐலண்டா மாத்திடுச்சு. சமூகத்தை எப்படி நாம் நேசிக்க முடியும்? நம்மோடு எப்படி எல்லோரும் ஒன்றாக வருவார்கள்?
நீங்கள் உண்மையான ஒரு இஸ்லாமியனாக உங்கள் நடைமுறையில் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் மாற்று சமயத்தை பிற சமயம் அத்தனை பேரும் உங்களை மதிக்க ஆரம்பித்து விட அந்த அனுபவத்தை நான் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நம்முடைய பழக்க வழக்கம், பேச்சுகள், நடவடிக்கை அத்தனையும் நம் மீது ஒரு பெரிய மரியாதையை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அது இஸ்லாத்தின் மீதான மதிப்பாக மாறிப்போம். எந்த விதத்திலும் அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் இஸ்லாத்தை. இதை நாம் எங்கே செய்ய தவறுகிறோம் என்று சொன்னால் இந்த இடத்தில் தான் செய்ய தவறி விடுகின்றோம். எனவே இந்த இயல்புத்தன்மை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்று சொல்லக்கூடியது நம்மிடம் வர வேண்டும் என்பது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. எனவே மனிதனுடைய உயர் தகுதி என்று சொல்லக்கூடியதாக அருள்முறை வைப்பது தக்குவா என்கின்ற இறையச்சம்தான். அந்த இறைவனுடைய அடியான் என்று சொல்லக்கூடிய அப்தியத்து உணர்வு என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் எல்லாமே அவனுக்கு சாத்தியமாகிவிடும். எல்லாம் சாத்தியமாகிவிடும். அதற்கு நான் என்று சொல்லக்கூடிய அகந்தையை அவன் தூக்கி எறிய வேண்டும். எரிந்தால்தான் இந்த அடிமைத்தன அப்தியத்தின் சொல்லக்கூடிய உணர்வு, அதான் உயர்ந்த தகுதி, மனிதனுடைய உயர்ந்த தகுதி. ஒரு பேச்சாளர் மேடையிலே பேசிக் கொண்டிருந்தார். பேசிக்கொண்டிருக்க சொன்னார், பேச்சுக்களை வரலாற்று தடத்தை நான் புரட்டி புரட்டி பார்க்கிறேன். அந்த வரலாற்று தடத்திலே நான் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறேன். பின்னால் திரும்பி பார்த்தால் எவனையும் காணவில்லை என்னார். அவ்வளவு ஆணவம் அவருக்கு, தான் தான் பெரிய ஆளுண்டு. பின்னால பேச வந்த ஒரு பேச்சாளர் சொன்னார், பெரும் பேச்சாளர் அவர்களே, நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்தீர்கள், யாரையும் காணவில்லை, எல்லோரும் உங்கள் முன்னால் போய் கொண்டிருக்கிறான். ஆணவம் அகந்தை உள்ளவர்கள் அந்த இடங்களிலேயே காணாமல் அவமானப்பட்டு போவார்கள். இதை கலற்றி தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னால் முதலில் உனக்கு வர வேண்டியது இறையச்சம். நான் இறைவனுடைய சாதாரண அடியான் என்று சொல்லக்கூடிய உணர்வால் நாம் நிரம்ப வேண்டும். சூஃபி ஞானி ஹாசன் மரணப்படுக்கையிலே கிடக்கின்றார். மிகப்பெரிய சூஃபி ஞானி. 200க்கும் மேற்பட்ட அவருடைய சீடர்கள் சுற்றி கவலையோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சீடன் கேட்டான், குருநாதர் அவர்களே, உங்களுடைய குருநாதர் யாருன்னு கேட்டான். அதற்கு சூஃபி ஞானி ஹாசன் சொன்னார், ஒரு சின்னஞ்சிறுவன் தான் என்னுடைய குருநாதர். சின்னஞ்சிறுவனா? நீங்கள் எவ்வளவு பெரிய ஞானமா மேதை, உங்களுக்கு எப்படி ஒரு சின்னஞ்சிறுவன் குருநாதர் ஆனான் என்று கேட்ட பொழுது ஹாசன் சொன்னார், ஒரு காலத்திலே எனக்கு இருந்த அறிவின் காரணமாக, எனக்கு கிடைத்த புகழின் காரணமாக எனக்குள்ளே நான் என்று சொல்லக்கூடிய அகந்தையும் ஆணவம் அதிகமாக இருந்தது. அதனால் யாரையும் மதிக்காமல் ஒரு காலத்திலே நான் நடந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு ஒற்றையடி பாதையிலே நான் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு சின்னஞ்சிறுவன் என் எதிரே ஒரு விளக்கை ஏந்தி கொண்டு வந்தான். நான் வேண்டுமென்றே அவனை வழிமறித்து நிறுத்தினேன். நிறுத்திவிட்டு அவனிடம் கேட்டேன், சிறுவனே, கையில் ஏந்திருக்கின்றாயே விளக்கு, அதிலிருந்து வருகின்றதை வெளிச்சம், அது எங்கிருந்து வருகிறது என்று கேட்டேன். அந்த சிறுவன் என்னை மிகச் சாதாரணமாக அண்ணாந்து பார்த்துவிட்டு ஃபு என்று விளக்கை ஊதி அணைத்து விட்டு சொன்னான், இந்த வெளிச்சம் இப்பொழுது எங்கே போனதோ அங்கிருந்து வந்தது என்றான். அந்த இடத்தில் தான் நான் காணாமல் போனேன். நான் காணாமல் போனேன் அர்த்தம், நான்கிற அகந்தை ஆணவம் அத்துணையும் காணாமல் போயினான். எனக்கு அப்பொழுதுதான் ஞானம் பிறந்தது என்று சொன்னார். அப்படியானால் நான் மறையை கற்றவனா ஞானி? இல்லை, நான் மறைய கற்றவன் தான் ஞானி. நீங்களும் ஞானியாக முடியும், நானும் ஞானியாக முடியும். உள்ளத்துக்குள்ளே அந்த இறையச்சம் என்கிற உயர்ந்த தக்குவாவை, தகுதியை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் எல்லோரும் ஞானியாக முடியும். அந்த உயர்ந்த தகுதிக்கு உரியவர்களாக மாறிவிட முடியும். இஸ்லாம் இதைத்தான் உயர்ந்த அளவீடாக வைக்கின்றது. நிலத்தின் காரணமாகவோ, பிறப்பின் காரணமாகவோ, மொழியின் காரணமாகவோ, பணத்தின் காரணமாகவோ, பதவியின் காரணமாகவோ எந்த நிலையிலும் ஒரு மனிதனை விட இன்னொரு மனிதன் உயர்ந்தவனாகிவிட முடியாது. இறையச்சம் தக்வா என்கின்ற உயர்ந்த தகுதியினால் இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அதனால் மட்டும்தான் ஒரு மனிதன் உயர்ந்தனாகிவிடான். ஆகிவிட்டான் என்று சொன்னால் அவன் மிக இயல்பாக இருப்பான்.
இயல்பாக இருந்தான் என்று சொன்னால் எல்லோரும் விரும்பக்கூடியவனாக இருப்பான். அவனை எதிர்க்கக்கூடிய அவன் கொள்கையோடு முரண்பட்டு போகக்கூடியவர்கள் கூட அவனை ஆதரிக்க ஆரம்பித்து விடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பால் நாம் நம்மை நிரப்பிக் கொள்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய கம்பீரமான மார்க்கம் மனித மதிப்பை எப்படி உறுதி செய்து என்று சொல்லக்கூடிய வரலாறுகளை எடுத்து சொல்ல வேண்டுகிற பொழுது உலகத்தின் மறுமலர்ச்சிக்கு இஸ்லாம் எப்படி வேர் காரணமாக விதை காரணமாக இருந்தது என்று சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் இந்த உலகத்திற்கு வெளியே தெரிய வரும். அப்படிப்பட்ட வரலாறுகளை பண்பாடுகளை எல்லாம் நாம் நிறைய பரிமாற வேண்டும். சகோதர சமயத்தவரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம் மதிப்பை உறுதிப்படுத்துகிற பொழுது அவர்களுக்கு நம் மீது மிகுந்த மரியாதை உருவாகும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மிகச்சிறப்பான உரை எல்லோரும் கேட்டீர்கள். மனித மதிப்பு என்கின்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த தொடரிலே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்த நெறியில் பெண் உரிமை என்று சொல்லக்கூடிய சிறப்பான ஒரு உரை நிகழ்த்தப்பட இருக்கிறது. எனவே அனைவரும் நாளையும் வந்து கலந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.